Hi everyone. Today in this lecture discuss about normalization wave function. அப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வேவ் ஃபங்க்ஷன் தன் அதோட கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ the normalization wave function means the overall space must be unity அப்படிங்கிறது பார்ப்போம். Overall space must be unity, that is normalization of wave function. இப்போ இதோட கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது தென் இதோட கண்டிஷனும் நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் தென் அதோட கண்டிஷன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் ஸ்பேஸ் must be unity, overall space must be unity அப்படிங்கிறத பார்க்குறோம். கண்டிஷன் அது நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இந்த 1927 த ஃபேமஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அந்த ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபலில் அந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா தென் சைமல்டேனியஸாக மைக்ரோ பார்ட்டிகிள்ஸோட பொசிஷனையும் தென் என்னது மொமெண்டத்தையும் சைமல்டேனியஸாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். என்னது இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறத எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆனால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது எது இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா சைமல்டேனியஸாக கால்குலேட் பண்ண முடியாது. மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை மொமெண்டத்தையும் சைமல்டேனியஸாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஹைசன்பர்க் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆனால் கிளாசிக்கல் வேவ் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் சைமல்டேனியஸாக தென் பார்ட்டிகளோட பொசிஷன் அண்டு என்னது மொமெண்டத்தை என்ன செய்யலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சைமல்டேனியஸாக பொசிஷனையும் மொமெண்டத்தையும் கால்குலேட் பண்ணலாம். தென் வேவ் மெக்கானிக்ஸில் சைமல்டேனியஸாக பொசிஷனை மொமெண்டத்தையும் கால்குலேட் பண்ண முடியாது. தட் இஸ் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது 1927 ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். தென் அதை பார்த்துருப்போம் நம்ம ஏற்கனவே டெல் பிஎக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ் தென் கரெக்டர் தான் ஈக்குவல் டு h/4π அப்படிங்கிறத பார்த்துருப்போம். எங்கள் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அப்போ இந்த ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு என்ன செய்யணும்னா இந்த மேக்ஸ் பான் அப்படிங்கிறவர் இந்த வேவ் ஃபங்க்ஷனை என்ன இன்டர்பிரட் பண்ணியிருப்பார். வேவ் ஃபங்க்ஷனை இன்டர்பிரட் பண்ணியிருப்பார். அப்போ சை மாடல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருந்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் ஸ்பேஸ் மஸ்ட் பி யூனிட்டி. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இஃப் சை ஸ்கொயர் டிஎக்ஸ் ஆர் சை ஸ்டார் சை டிஎக்ஸ் represent the probability of finding the particle at any point x. அப்போ இந்த மேக்ஸ் பான் அப்படிங்கிறவர் இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ணியிருப்பார். இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட ஒரு விளக்கம். அப்போ அந்த சை இன்ட்டு சை ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறது தென் என்னது ஃபைண்டிங் ஆஃப் பார்ட்டிகிள், ப்ராபபிலிட்டி ஆஃப் finding the particle at any point x அப்படிங்கிறத பார்க்குறோம். Then the integral over the entire range of possible locations. அப்போ இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த ஓவரால் என்டையர் ஸ்பேஸில் தென் அந்த பார்ட்டிகிள் எந்த பாசிபிள் லொக்கேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதா என்னது இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் சை ஸ்கொயர் அப்படிங்கிறது. The total probability must be unity. The total probability must be unity. அதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் என்னது ப்ராபபிலிட்டி இந்த ஓவரால் ஸ்பேஸ் மஸ்ட் பி யூனிட்டி. அதான் என்னது நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. பிகாஸ் த பார்ட்டிகிள் ஹேஸ் டு பி சம்வேர் வித்தின் த ரேஞ்ச். அப்போ அந்த நார்மலைசேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது த ஓவரால் ஸ்பேஸ் மஸ்ட் பி யூனிட்டி. தட் இஸ் அந்த நார்மலைசேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இதில் மேக்ஸ் பான் அப்படிங்கிறவர் இந்த சை ஸ்கொயர் மாடல்ஸ் ஆஃப் சை ஸ்கொயர் அப்படிங்கிறத இன்டர்பிரேட் பண்ணியிருப்பார். அப்போ அந்த மாடல்ஸ் ஆஃப் சை ஸ்கொயர் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது
தென் ஓவரால் என்டையர் ஸ்பேஸில் தென் பார்ட்டிக்கிளோட லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணுறது. அப்போ இதோட கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நார்மலைசேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டகிரல் சை ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா இதே மாதிரி இன்டகிரல் சை ஸ்டார் சை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதில் இன்டகிரல் அப்படின்னு சொல்லும்போது தென் ஓவரால் ஸ்பேஸ் அது அந்த என்டையர் வால்யூம். அப்போ சை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது தென் வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யறோம் நம்ம அந்த இடத்துல வேவ் ஃபங்க்ஷன் சை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது வேவ் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் ஸ்மால் வால்யூம் தென் ஈக்குவல் டு 1. அப்போ இதை இப்படி எழுதியிருக்காங்க எப்படின்னா இந்த சை ஸ்கொயர் அப்படிங்கிறத சை ஸ்டார் சை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். சை அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன், சை ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேவ் ஃபங்க்ஷன் தென் ஈக்குவல் டு என்னது தென் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தென் ஓவரால் ஸ்பேஸை இன்டகிரேட் பண்ணும்போது அட் ஏ ஸ்மால் வால்யூமில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது 1 இருக்கும். தட் இஸ் என்னது கண்டிஷன்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இன்டகிரல் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிமிட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருப்பாங்க. லிமிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிமிட் பார்த்தோம்னா இதில் வந்து என்னன்னா லோயர் லிமிட் 0 டு அப்பர் லிமிட் L வரை அப்ளை பண்ணியிருப்பாங்க. லிமிட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பேஸ் என்டையர் ஸ்பேஸில் இந்த லிமிட் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம் பார்த்துருக்கோம். அப்போ இது பார்த்தோம்னா லிமிட் அப்படின்னு சொல்லும்போது லோயர் லிமிட் 0 தென் அப்பர் லிமிட் என்னது L the psi star psi dx equal to 1. That is another conditions of normalization wave function. இதே மணிக்கு 3D டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா இன்டகிரல் சை ஸ்கொயர் டி டவ் ஈக்குவல் டு 1. இந்த டி டவ் அப்படிங்கிறது என்னது ஸ்மால் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது dx dy dz அப்படிங்கிறது. அப்போ தட் இஸ் another நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் 3D டைமென்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. இதே இது நம்ம எந்த ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் இந்த ஸ்காடிங்கர் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனோட ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஆனால் அந்த சையோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 1 வரும்போது அதை எப்படி நார்மலைசிங் வேவ் ஃபங்க்ஷனாக நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷனாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வரக்கூடிய வேல்யூ வந்து சை ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்கிறோம் மறுபடியும் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம்னா நார்மலைசிங் ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணுறோம். நார்மலைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது n அப்படிங்கிற வேல்யூவை ஆட் பண்ணி இந்த சை நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற வரக்கூடிய வேல்யூவை சை ஈக்குவல் டு 1 என்ன செய்கிறோம் மாற்றுறோம். இஃப் ஆஃப்டர் சால்விங் த ஸ்காடிங்கர் ஈக்குவேஷன் the wave function does not satisfy this condition. இப்போ the wave function does not satisfy this condition அப்படின்னு சொல்லும்போது தென் சையோட வேல்யூ பார்த்தோம்னா நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது. இப்போ நாட் ஈக்குவல் டு 1 இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யறோம் இந்த மறுபடியும் மாடிஃபை பண்ணி இந்த கண்டிஷனை ஒபே பண்ண வைக்கிறோம். தட் இஸ் யூஸிங் நார்மலைசிங் ஃபேக்டர். அப்போ என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம்னா நார்மலைசிங் ஃபேக்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நார்மலைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது நார்மலைசிங் கான்ஸ்டன்ட். அப்போ இதில் பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் இன்டகிரல் தென் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது வந்து லிமிட். தென் நார்மலைசிங் ஃபேக்டர் இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நார்மலைசிங் ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணுறோம். என் சை ஸ்டார் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ என் அப்படிங்கிறதுனால நார்மலைசிங் ஃபேக்டர். இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். அப்போ என் சை ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது 2 எண்ணுக்கு n ஸ்கொயர் வெளியே இருக்கிறோம். தென் இன்டகிரல் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி லிமிட்டு சை ஸ்டார் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு என்னோட வேல்யூ தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த n ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இதுக்கு வந்து என்ன செய்யணும் 1 இந்த வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது n ஸ்கொயர் வேல்யூ கிடைக்குது. அதுக்கடுத்து நமக்கு n ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிருது. நமக்கு என்னோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஓவரால் வேல்யூவும் ஹோல் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது இந்த என்னோட வேல்யூ கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அந்த கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவானது then என்னது satisfy this condition, satisfy the normalizing wave function condition அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நார்மலைசிங் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறோம். தென் சையோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. சையோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. தென் லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் 0 to k வரைக்கும். அப்போ நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய நார்மலைஸ் வேவ் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்போது இன்டகிரல் சை இன்ட்டு dx ஈக்குவல் டு 1.
நம்ம இப்படியும் எழுதியிருப்போம் சை இன்ட்டு சை ஸ்டார் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதியிருப்போம். அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எப்போ எழுதலாம், காம்ப்ளெக்ஸ் எழுதுனா சரி, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எழுதினாலும் சரி. அப்போ இதோட லிமிட் அப்படிங்கிறது அங்கேயே கொடுத்துட்டாங்க 0 to k. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா சையோட வடிவம் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இன்டகிரல் 0k சையோட வடிவு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி சொல்லும்போது தென் அதோட வடிவு வந்து என்னது எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. தென் இன்டகிரல் 0 to k லிமிட்டு. அப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்டகிரேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது இன்டகிரல் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைட் பை என் ப்ளஸ் 1 அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது 4. அப்போ இன்டகிரல் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 டிவைட் பை 4 ப்ளஸ் 1. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தென் எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல ரெண்டு வேவ் ஃபங்க்ஷனை என்ன செஞ்சிட்டோம், மல்டிபிள் பண்ணி அதை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்டகிரல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன், அப்போ சைங்கிற ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இன்னொரு அனதர் ஒன் சை, என்னது சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்படின்னு சொல்லும்போது 0 to k. இப்போ இங்கே பார்ப்போம் எக்ஸ் பவர் 5 டிவைட் பை 5 லிமிட் பார்த்தோம்னா 0 to k. ஃபஸ்ட்டு இங்கே எப்படி லிமிட் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்பர் லிமிட் k பை 5 தென் லோயர் லிமிட் 0. இப்போ 0 சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, k5 டிவைட் பை 5. தென் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ சை ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது. சையோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது. இப்போ சையோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த இந்த டைப் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த நார்மலைசிங் கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணி அதை வந்து நம்ம நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனாக மாற்றணும். அப்போ இதில் இன்டகிரேஷன் 0 to k நார்மலைசிங் ஃபேக்டர் ஆட் பண்ணுறோம், n இன்ட்டு சை சை ஸ்டார் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ அந்த n அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, என்னது நார்மலைசிங் கான்ஸ்டன்ட். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா இந்த n ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5 k5 அப்படிங்கிறது கிடைக்குது. 5 k5 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது என்னோட வேல்யூ அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வேல்யூக்கு என்னது ஓவரால் வேல்யூக்கு ஹோல் ரூட் எடுக்கும்போது நமக்கு 5 k5 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்னது ஓவரால் ரூட் எடுக்கும்போது தன் ரூட் 5 k5 ஈக்குவல் டு 1. இப்போ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லும்போது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். இதை எப்படி எழுத சொல்கிறது அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டகிரல் 0 to k லிமிட்டு ரூட் 5 k5 எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து என்னது ஒரு வேவ் ஃபங்க்ஷன், தென் அனதர் ஒன் வேவ் ஃபங்க்ஷன். தென் ரெண்டு என்னது நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணி தென் இன்டகிரேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது 1 இருக்குது. அதோட அது புரியும். இன்டகிரல் தென் லிமிட் 0 to k ரூட் 5 k5 எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு சையோட வேல்யூ. இன்னொரு சையோட வேல்யூ ரூட் 5 k5 எக்ஸ் ஸ்கொயர். இது இன்னொரு சையோட வேல்யூ. தென் t x ஈக்குவல் டு 1. தட் இஸ் நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த சையோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணி அதை சையோட வேல்யூ 1க்கு என்ன செய்கிறோம் மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது அது வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, தேங்க்யூ.